விஜய்க்கு இதுவரையில் அவர் என்னன்னு, அவர் யாரு, அவர் என்ன திசையில் போவார் என்பதே தெரியாமல் இருந்தது. மெல்ல மெல்ல நான் ஒரு திசையில் செல்லுகிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக அவர் இறங்கியிருக்கார். அது ஒரு உதாரணம், எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்கார். இதுவரையில் அவர் தன்னுடைய தலைமையிலங்கிறது. ஆனால் இன்னமும் அன்டெஸ்டட் லெவலில் தான் இருக்கார். இன்னும் பரிசோதிக்கப்படாத ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஆனால் அவருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் விட விஜய் மற்ற கட்சிகளை எல்லாம் பற்றி எந்த விதமான விமர்சனமும் கருத்தையே சொல்லாமல், விமர்சனம் விடுங்க, கருத்தை சொல்வதை கூட தவிர்த்து விட்டு முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. அது அவருக்கு கை கொடுக்கும். எப்போதுமே ஆளும் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் அதுக்கு கை கொடுக்கும். நாம 1970களில் காமராஜரும் திமுக அரசை எதிர்த்தார். அங்கே திமுகவிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆரும் திமுகவை எதிர்த்தார். அதாவது காமராஜர் எதிர்த்த போது இருந்த அந்த வரவேற்பை அப்படியே தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் எம்ஜிஆர். ஏன்னா அவருக்கு கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வசீகரமான தலைவர் இருந்தது. அதனால அந்த வசீகர தலைமைன்ற அடிப்படையில் அவருக்கு போச்சு. இப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்கு போகுமா விஜய்க்குன்னு தெரியாது. இது ஒரு ஃபார்முலாவாக வச்சுக்கிட்டோம்னா, காமராஜர் என்ற தலைவருக்கு எதிரான, அதாவது ஆட்சிக்கு எதிரான அலை இவர் எம்ஜிஆர் ஈர்த்தது போல அதிமுகவுக்கு கிடைக்கிற இதை தன் பக்கம் ஈர்ப்பாரான்னு தெரியாது. அதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஏன்னா he has not proved his strength.